பாருங்கள் பர்பிள் கலர் வந்து டாலியா. இது வந்து நம்மக்கிட்ட இந்த பிளான்ட் இது ஏற்கனவே பழசு. நான் ஏற்கனவே செடி காமிச்சிருப்பேன். பழைய செடி தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு அந்த செடி வந்து நான் லேட்டாக தான் நட்டேன். சீக்கிரமாக நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கவரில் தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்து அதுக்கப்புறமா பாட்டுக்குள்ளே வந்து நட்டுட்டேன். வேப்ப முன்னாக்கு மண்புழு எருவில் கொஞ்சம் போல் போட்டு வச்சுருந்தேன். இப்போ மேல் பாக்கத்தில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இது போல் டாலியா பிளான்ட்டு நடும்போது மேல் பாகத்தில் வந்து கொஞ்சமாக வந்து வேப்ப முன்னாக்கு இது போல் தூவி வைக்கணும். மண்ணுக்குள்ளேயே இருக்கணும். நடும்போது மேல் பாகத்துலேயே போட்டு வைக்கணும். நீம் பவுட்ரு கொஞ்சம் போல் வந்து மண்புழு எருவு அப்படி நான் போடுறேன். அதாவது நீங்கள் வந்து மண்புழு எருவு நிறைய கூட போட்டுக்கலாம். ஒரு பிடி அளவுக்கு நீங்கள் நிறைய போட்டுக்கலாம். பாருங்கள், இது வந்து மண்புழு எருவு. ஃபஸ்ட்டு போட்டது மண்புழு எருவு தான். கொஞ்சம் போல் நிறைய போடுறேன். அதாவது 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு மண்புழு எரு போட்டு கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கு போட்டுட்டு மேல் மண்ணில் வந்து கொக்கோ பீட் போட்டு வைக்கணும். கொக்கோ பீட் வந்து தேங்காய் நார் வந்து பொய்த்து வைக்கணும் அந்த சாயில் மேலே. ஏன்னா நம்ம போட்ட எருவெல்லாம் வந்து காயாமல் இருக்கும். அதுக்காக ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும் லைட்டாக டாலியா பிளான்ட்டுக்கு. இது வந்து புது செடி. இன்றைக்கி வந்து மாட்டு வண்டியில் வாங்கினேன். நல்லாயிருக்கு பாருங்கள், பர்பிள் கலரு. இது வந்து ஒயிட்டுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து பூ இல்லாமல் தான் வாங்கினேன். ஒரு பூ பூத்துதுங்க ஒயிட் கலரு. இது போல் மண்புழு எருவு வேப்ப முன்னாக்கு மேல் பாகத்தில் போட்டு வைக்கணும். அதாவது மண்ணும் மேல் பாகத்தில் கலந்து வச்சிடணும். லூஸாக இருக்கிறதுக்காக தண்ணி ஊற்றினா கூட அதே சமயத்தில் சில்னஸ் இருக்கும். நீங்கள் ஐஸ் வாட்டர் கூட மேல் பாகத்தில் சாயில் நினச்சி வைக்கலாம். சில்னஸ் இருக்கும் பிளான்ட்டுக்கு, டாலியா பிளான்ட்டுக்கு. ஏன்னா டாலியா பிளான்ட்டுக்கு கொஞ்சம் சில்னஸும் இருக்கணும், வெயிலும் இருக்கணும், மீடியமாக இருக்கணும். அதாவது கிளைமேட் சொல்கிறேன். ரொம்ப உச்சி வெயிலில் நான் வச்சதில்லை. உச்சி வெயிலில் வச்சா காஞ்சி போச்சு போன வாட்டி நம்ம வாங்கும்போது. அதுக்கு சொல்கிறேன். மண்புழு எருவும் வேப்பமுன்னாக்கு போட்டுட்டு மேல் பாகத்தில் கொஞ்சமாக கொக்கோ பீட் போட்டு மூடி வைக்கணும். அப்போ தான் சில்னஸ் இருக்கும். தண்ணி விட்டால் கூட சொல்கிறேன். நான் காலையில் தண்ணி விட்டுட்டேன், வீடியோக்காக நான் இப்போ போட்டுருக்கேன். நான் சாயங்காலமாக தான் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுவேன் மேல் சாயிலுக்கு. மேல் மண்ணில் வேப்ப முன்னாக்கு மண்புழு எருவு இது போல் போட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக நீங்கள் தெளித்து விடணும் சாயிலுக்கு மேலே தண்ணி. அப்போ தான் சில்னஸ் இருக்கும். நான் காலையில் ஊற்றிட்டேன் தண்ணி, அதனால் கொஞ்சமாக தெளித்து காமிச்சேன். இது போல் நீங்கள் செஞ்சுட்டு வாழைப்பழம் தோல் கூட அரைச்சிட்டு ஊற்றலாம். ஏன்னா வாழைப்பழம் தோல் தண்ணி கொடுக்கலாமான்னு கேட்பாங்க. அதுக்கு சொல்கிறேன், நான் கொடுக்கலாம். இது போல் டாலியா பிளான்ட் வாங்கினா இது போல் பராமரிச்சிங்கன்னா நல்லா பூக்கள் பூக்கும். இந்த வீடியோவில் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.